உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருமா, உன்னோட சிவாவை கண்டுபிடிக்கணும்னா நீ கண்ணை மூடாம இருக்கணும். அதனால கண்ணை மூடாம இருப்பியா? ப்ளீஸ்மா. கண்ணை மூடாம இருப்பாங்க. இப்ப எடுங்க மேடம். அந்த முடியல கொஞ்சம் சரி பண்ணுங்க மேடம். கொஞ்சம் இரு. இப்ப எடுங்க. ரெடியா நீ? டாக்டர், இந்த போட்டோ பாருங்க. வேற காட்டுங்க. நெக்ஸ்ட். சரி. வேற. இது சரியில்லை. இது ஓகே நினைக்கிறேன். வேற. இந்த போட்டோ ஓகேவா பாருங்க. இது வேணா, நல்லா இல்ல. இது நல்லா இருக்கு. இது ஓகே. இத ஓகே பண்ணிக்கோங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரணும். ஒரே நாள்ல வரணும். கண்டென்ட் என்ன போடணும் டாக்டர்? ஒரு நிமிஷம். இதுல டீடைல்ஸ் இருக்கு. மறக்காம இதுல இருக்க கான்டாக்ட் நம்பர் போடணும். சண்டே ஸ்பெஷல்ல போட்டா ரீச் அதிகமா இருக்கும். ஆனா என்ன ஆனா? டாக்டர், செலவு கொஞ்சம் அதிகமாகும். பரவாயில்லைங்களா? பணத்தை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். சண்டே ஸ்பெஷல்லே போடுங்க. போட்டோ தெளிவா இருக்கணும், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டிசைன் செட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் வரேன் டாக்டர். சரி, ஓகே, போங்க. நர்ஸ், நீங்க போய் அவங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. நீ யாருன்னு தெரியல. உன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிற. சொல்லலையா இல்ல உனக்கே தெரியலையான்னு தெரியல. ஆனா சிவான்னு மட்டும் மூச்சுக்கு மூச்சு சொல்ற. உன்னை சிவா கிட்ட சேர்க்காம என்னால நிம்மதியா தூங்க முடியாது. எப்பவுமே உன் ஞாபகமா தான் இருக்கு. நான் கண்டிப்பா உன்னோட சிவா கிட்ட சேர்த்து வைப்பேன். என்ன நம்பு. சிவா, சிவா, அமராவதி, இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அப்படி தள்ளி 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 கட்டுப்பா. பார்த்து வேலை செய்யுங்க. அப்படியே வேலை செய்யற மாதிரி டிபிக்கி கொடுக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பேன். யாருக்கிட்ட? மாமா, சொல்லுங்க மாமா. என்ன மாப்ள, தோரணம் நீங்க கட்ட மாட்டீங்களா? நம்ம வீடு தானே மாமா. நான் பாத்துக்கிறேன் மாமா. எனக்கு என்ன கௌரவமா என்ன? அமராவதி, வர வர என்ன வீட்டு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ற உங்க அப்பா. மாப்ள, மாமா சும்மா பேசிட்டு இருக்க மாமா. இதோ தோரணம் ஏறி கட்டிடுறேன். நான் மட்டும் இப்படியே இருந்தேனா விட்டா முழு வேலைக்காரனாகிடுவார் போல. ஏன் அம்மாவும் தான் சமையல் பண்றாங்க, அதுக்காக அவங்க வீட்டு சமையல்காரியா? எல்லாம் விரும்பி செய்யணும். இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் சிவா கிட்ட வச்சுக்க. நீங்களாம் வேணாம். அப்பா அங்க இல்ல. ஏய், என்னடி சொன்ன? இல்ல, மீன் குழம்புக்கு சீரகம் போடணுமா சோம்பு போடணுமா? நீ எதையோ போடு. என்கிட்ட ஏன் கேக்குற? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கிச்சனுக்கு போனாலே எனக்கு தலை வலிக்கும். ராஜசேகர அண்ணன் நம்பி தனி கொடுத்துன போயிடாதீங்க. பட்னி தான். அந்த விஷயத்துல தெளிவா இருக்கேன். நானே ஏறி தோரணம் கட்டுறேன். ஓகே ஓகே. டேய், தோரணம் எங்கடா? ஏய், மசமசம் நிக்காம சீக்கிரம் போய் வேலையை பாரு. சரிங்க. ரம்யா, ஜனனி எங்க? கொஞ்சம் கூப்பிடுமா. என்ன வேணும் மாமா? என்கிட்ட சொல்லுங்க. முக்கியமான விஷயம். ஜனனியை கூப்பிடு. மாமா வந்துட்டியா? வா. சமையல்காரங்களாம் வந்துட்டாங்க. என்ன ஸ்வீட் பண்ணணும், என்ன மாதிரி காரம் பண்ணணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். மாமா, பெரியவங்க நிறைய பேர் வருவாங்களா?
கலந்துக்கிட்டு தான் வருவாங்க. எதுக்கு கேக்குற? இல்ல வயசானவங்க அதிகமா வந்தா இனிப்பு கம்மியா ஸ்வீட் பண்ண சொல்லலாம், காரமும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி செய்ய சொல்லலாம். அதுக்காக தான் மாமா கேட்டேன். அதான் ஜனனிங்கிறது. இது பாரு, உன் விருப்பத்துக்கு பண்ண சொல்லுமா. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி போமா. என்னங்க எங்க உங்க தங்கச்சிய வர சொன்னனே? ரம்யா, ஆ? விஷயத்த சொல்லி அம்மா வர சொன்னியா இல்லையா? நான் எப்படி மாமா சொல்றது? நீங்க தானே சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? சரி, நானே சொல்றேன். விசாலாச்சி, ம்? ஜனனிய ரொம்ப வேலை செய்ய சொல்லாத, ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரிங்க, பயப்படாதீங்க. உங்க மருமகளை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்பா நானும் ரெஸ்ட் எடுத்துக்குவாப்பா. உதப்படாம வேலை பண்றா. ஃபோன் பண்ணி அத்தையை வர சொல்லு. அவங்க வந்தாதான் இவங்க அடங்குவாங்க. அம்மா வரட்டும். இந்த ஜனனியா நானு பாக்குறேன். என்ன பண்ண போற? பிளான் இருக்கு, சொல்றேன். அண்ணே, இது வேணுமா? ஐயோ, டேய் முட்டாள், மெதுவாடா. இது என்ன முறுக்கு போட்டலாம்னு நினைச்சியா? பாம்டா, வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, பீஸ் பீஸ் ஆயிடுவோம். என்ன இப்படி கத்துற? டேய், நீ கார்லயே இருக்கணும். ரொம்ப பத்திரமா பாத்துக்க. எங்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிண்ணே. மேகல போலாமா? சரிண்ணே. அண்ணே, இந்த குடும்பத்துல மொத்த பேரும் சாவணும். ஆனா ராசாம்ல மட்டும் உயிரோட இருக்கணும். புரியுதுமா? உன் ஆளுக்கு ஒண்ணும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. இருந்து என்னத்த பண்ண போற? பேரு தான் பெருசு, ராசம்பளம். இந்த ராசிக்கு பொண்ணு தராத பாவி. அவர் இருந்தா தானே சொத்து எழுதி வாங்க முடியும். அவர் போய் சேர்ந்தா நம்மளும் போய் சேர்ந்துடலாம். ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி சரி, ராசாம்பளத்துக்கு ஒண்ணும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? ஏப்பா சிவா, பா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் முடிஞ்சா? போயிட்டு இருக்குப்பா, போயிட்டு இருக்க வேலை. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து கட்டுங்க. சரிங்க. எல்லாம் நல்லா இருக்குல்ல? பரவாயில்லப்பா, நீட்டா தான் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கப்பா வராங்க இங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.